Good morning, students. Today we are going to see about how to work with the pages. Okay. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஒரு டூல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல நான் எப்படி ஒர்க் பண்றது, டூல்ஸ்ல போய் நான் என்ன மாதிரி ஷேப்ஸ் நான் எப்படி ட்ரா பண்றது, இதெல்லாமே பிஃபோர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தோமே. ஆனா இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு பேஜ் ஒரு மெயின் அடோ பேஜ் மேக்கர்ல இருக்கிற பேஜஸ்ல நான் ஒரு பேஜை எப்படி இன்க்ளூட் பண்றது, ஒரு பேஜ் எப்படி ரிமூவ் பண்றது, மூவ் பண்றது, இன் பிட்வீன்ல எப்படி மூவ் பண்றது, அதே மாதிரி ஃபில்டர் பண்றது, சார்ட் பண்றது எப்படி பேஜஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு. ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி ஈச் அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? So the main purpose of PageMaker is composing create பண்றது. You can insert new pages into a document, remove existing pages, move between pages and sort pages in a large document. So என்ன பண்றது, ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ல மூவ் பண்றது எப்படி, டெலிட் பண்றதா இருக்கட்டும், சார்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, கோயிங் டு ஸ்பெசிபிக் பேஜ். ஒரு நிறைய மோர் தென் 1 பேஜஸ் இருக்கும்போது பர்டிகுலர் 5th பேஜஸ் போகணும் இல்லை 7th பேஜஸ் போகணும் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்க போகிறது. பேஜ் மேக்கர் ப்ரொவைட் சர்வர் மெத்தட்ஸ் ஃபார் நேவிகேட்டிங் த பேஜஸ் இன் யுவர் பப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு பேஜில் நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ அதில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜஸ்க்கு நான் எப்படி போகிறது அப்படிங்கிறத ஓகே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக இதுக்கு ஒவ்வொரு சில விஷயத்துலேயே நம்ம 3-4 மெத்தட்ஸ் நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு ஷார்ட்கட் மெத்தடா இருக்கலாம், இல்லை த்ரூ அவுட் மவுஸ் யூசிங், அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம 3 மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ் பை யூசிங் ஏ பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். நம்ம சிஸ்டம்ல நம்ம கீபோர்ட்ல இருக்கிற பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இதுதான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கர்சரை வச்சுட்டு அந்த சிஸ்டம் கர்சரை வச்சு மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னன்னா பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் கீஸ் இதை வச்சு யூஸ் பண்றது ஆன் யுவர் கீபோர்ட். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லிக்கிறாங்க. திஸ் இஸ் ப்ராபபிலி த நேவிகேஷன்ஸ் மெத்தட் யூ வில் யூஸ் மோஸ்ட் ஆஃபன். மேக்ஸிமம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ஏதோ ஒரு அதே லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி தான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சைட் பை சைட் பண்றோம் பாருங்க. ஸோ இது பேஜ் 1 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேஜ் 1 கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஜ் 1 கிரியேட் பண்ணிட்டு எப்படி நான் மூவ் பண்றது, நெக்ஸ்ட் பேஜோ இல்லைன்னா ஏதோ ஒரு பேஜ் 2 அடுத்தது, இது மாதிரி ஏதாவது நான் பண்ணி ட்ரா பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நான் எப்படி அடுத்தது பேஜ் அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம மூவ் பண்ணி. இப்போ பேஜ் 1 போறதுக்கு என்ன பண்ணணும், பேஜ் அது அப் மெத்தட், அது டவுன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணது தான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மெத்தட் 2 என்ன அப்படின்னா, யூ கேன் மூவ் ஃப்ரம் பேஜ் டு another one page to another by using the page icon. Page icon என்னோட ஸ்கிரீன்ல இருக்கும். அந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஒன் பேஜ்ல இருந்து another பேஜுக்கு நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. click on the page icon that corresponds to the page that you want to view. The page is displayed. So என்ன பண்ணு, இந்த அந்த பாருங்க என்னோட பேஜ்ல. ஸோ இந்த கார்னர்ல லெஃப்ட் பாட்டம்ல எனக்கு அந்த பேஜ் ஐகான் வந்து விசிபிள் ஆகும். அந்த பேஜ் ஐகான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அப் அண்ட் டவுன்ஸ் பேஜ் நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஜ் 1 பேஜ் 2. ஸோ இந்த கார்னர் போனால் உங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதுதானது மெத்தட் 2, எப்படி நான் மூவ் பண்றது அப்படின்றது. ஸோ அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு இருக்குன்னா, தேர்ட் மெத்தட். இது வந்து கொஞ்சம் லார்ஜ் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. ஆனால் ஈஸி தான் எல்லாமே. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்ததுனால நமக்கு வந்து லார்ஜ் ப்ராசஸ் மாதிரி நமக்கு இங்கே தெரியுது. ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, யூசிங் த கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ். ஒரு கோ டு பேஜ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பேஜை எந்த பேஜுக்கு நான் போகணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் 2.5.2 அப்படின்ற ஃபிகரில் கொடுத்துருவாங்க பேஜ் டயலாக் பாக்ஸ் எப்படி அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ அந்த பேஜ் டயலாக் பாக்ஸு நான் போவேன். அதாவது லே அவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டேன். அப்படின்னா மெனுவில் இருக்கும் லே அவுட்டுன்னு.
அந்த மெனுவில் போய் நான் லேஅவுட்டுங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், கோ டு பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், சப்மெனு வரும், அதில் நான் போகலாம். ஆஃப்டர் தட் நான் அப்படி போக முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், Alt + Ctrl + G அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிட்டு நான் அந்த டயலாக் பாக்ஸ் அந்த Alt + Ctrl + G அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த டயலாக் பாக்ஸ் எனக்கு அப்பியர் ஆகும். அங்கே நான் எந்த பேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபிக் கொடுக்கணும். கொடுத்துருக்காங்களா பேஜ் நம்பர் சொல்லிட்டு. ஸோ பேஜ் நம்பர் என்ன நான் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பேஜ் நம்பர் நான் சொல்லியிருக்கேனோ அந்த பேஜ் நம்பருக்கு போய் ரீச் ஆகிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரியுதா? ஸோ இது மெத்தட் 3ல இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெத்தட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக பேஜ் அப் அண்ட் டவுன் நம்ம யூஸ் பண்ணுவேன். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 அப்படிங்கிறது பேஜ் ஐகான் வந்து எனக்கு லெஃப்ட் பாட்டம்ல எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து லேஅவுட்ங்கிற டயலாக் பாக்ஸ், இந்த லேஅவுட்ங்கிற மெனுவில் போய் கோ டு பேஜ் சப்மெனு போய் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அக்யூரேட்டாக எனக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த பேஜுக்கு நான் ரீச் ஆகிடுவேன். ஸோ இந்த 3 மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் நான் கோயிங் டு ஏ ஸ்பெசிஃபிக் பேஜ் அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன்று இன்சர்ட்டிங் பேஜஸ். ஒரு பேஜை நான் எப்படி இன்சர்ட் பண்ணுவேன் ஒரு டாக்குமெண்ட்ல அப்படிங்கிறது. யூ கேன் ஆட் மோர் பேஜஸ் டு எ டாக்குமெண்ட். யூ கேன் இன்சர்ட் பேஜஸ் பிஃபோர், ஆஃப்டர் ஆர் பிட்வீன் த பேஜஸ் யூ ஆர் கரண்ட்லி வியூவிங். வச்சுருக்காங்க, பிஃபோராக கொடுக்கலாம், ஆஃப்டரும் கொடுக்கலாம், இன் பிட்வீன்லையும் என்ன பண்ணலாம், ஒரு பேஜை ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த இடத்துல வியூ பண்ணிட்டு இருக்கேனோ, இதுதான் எந்த இடத்துல வியூ பண்றேனோ அந்த இடத்துல நான் சொல்றது. ஓகே, என் கர்சர் எங்க இருக்கோ அதான் என்னோட வியூவிங் பேஜ். கரெக்டா? ஸோ பேஜ் 1 பேஜ் 2 அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஸோ எந்த இடத்துல பேஜ்ல இருக்கணும், அந்த பேஜுக்கு முன்னாடி கொடுக்கணுமா இல்லை பின்னாடி கொடுக்கணுமா இல்லை இன்பிட்வீன்ல கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட டாஸ்க். ஓகே, ஸோ இன்சர்ட் பேஜ் நான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லேஅவுட்ல போய் இன்சர்ட் பேஜஸ் வரும். ஸோ இன்சர்ட் பேஜ்ல எனக்கு எத்தனை நம்பர்ஸ் பேஜ் நான் இன்சர்ட் பண்ணணும், மோர் தென் நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கலாம். பேஜில் இன்சர்ட்ல 2ன்னு கொடுத்துருக்குறான். இங்கே வந்து பிஃபோர் ஆஃப்டர் நமக்கு என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கிறாங்களா, ஸோ நான் ஆஃப்டர்னே கொடுக்குறேன். ஏன்னா பிஃபோர்னா ஒரு 2 பேஜ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ 2 பேஜ் தான் இருக்கும்போது என்ன பண்ணுறேன், ஸோ ஆஃப்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் பேஜுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பேஜ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துட்டு type the number of pages you want to insert அப்படி கொடுக்குறேன். Then to insert pages after the current page, choose after from pop-up dialog menu, click on insert. ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் அது எல்லாமே நான் கொடுத்துட்டு என்ன பண்ணேன், ஓகே இன்சர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நான் பேஜ் எனக்கு ஒன்று நியூவாக ஆட் ஆகிடும். கிளியரா? The new pages are inserted in your publication. So நான் என்னோட டாக்குமெண்ட்ல ஒரு நியூவா ஒரு பேஜ் ஆட் ஆகுது. இங்கே ஆட் ஆகுதா, பேஜ் 1 நான் ஆல்ரெடி பேஜ் 1 இருந்து பேஜ் 2 இருந்து பேஜ் 2க்கு அப்புறம் தான் நான் கேட்டிருந்தேன், ஆஃப்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என்ன ஆகிடுது, பேஜ் 2க்கு அப்புறம் பேஜ் 3 ஒரு டாக்குமெண்ட் சாரி ஒரு பேஜ் வந்து என்னோட டாக்குமெண்ட்ல நியூவா இன்சர்ட் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ தென் ரிமூவிங் பேஜ் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஆட் பண்ணிட்டேன், நான் ஸ்பெசிஃபிக்காக போகணுங்கிறத பார்த்துட்டேன். தென் அனதர் ஒன்று ரிமூவ் பண்ணுறேன். எப்படி ஒரு பேஜை ரிமூவ் டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, யூ கேன் ரிமூவ் அன்யூஸ்டு பேஜஸ் ஃப்ரம் யோர் டாக்குமெண்ட் வித் ரிமூவ் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். எப்படி இது எங்கே இருக்குது அப்படின்னா லேஅவுட்டில் போய் ரிமூவ் பேஜஸ்னு உனக்கு கிளியராக தெரியுதா? ஸோ அந்த பேஜஸ் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்ன பேஜஸ், அதாவது எந்த பேஜ் நான் வந்து ரிமூவ் பண்ணணும், 2ஆ 3ஆ 4ஆ, ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கணும். நான் கொடுத்த பிறகு என்னாகும், நான் இப்போ பேஜ் 2 அதுக்கப்புறம் பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 இருக்குது. பேஜ் 1 நான் ரிமூவ் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேஜ் 1 ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ரிமூவ் பேஜ் போகிறேன். ரிமூவ் பேஜ் போய் பேஜ் 1 ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணினேன்னா என்னாகும், பேஜ் 2 பேஜ் 3 இருக்கும். அதாவது 1 2 இருக்குமே தவிர 3 பேஜஸ் இருக்கா, 2 பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். த்ரூனா என்னது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ரிமூவ் பேஜஸ் அண்ட் ஆல் தர் கண்டென்ட் அது மட்டுமா இல்லை அதில் இருக்கிற அதாவது டெக்ஸ்ட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் டெக்ஸ்ட்டும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன ஆகுது, பேஜ் 2 அண்ட் பேஜ் 3 தான் இருக்குது எனக்கு.
பேஜ் 1 இல்லை இல்லையா, அங்க ரெண்டு தான் எனக்கு விசிபிளைஸ்டு ஆகுது. ஸோ பேஜ் 1 வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் மாஸ்டர் பேஜஸ். மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம any text or object that you place on the master page will appear on the entire document pages to which the master page is applied. So master page அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு செப்பரேட்டா ஒரு பேஜஸ்ல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா பேஜஸ்லயுமே என்ன, நான் மாஸ்டர் பேஜ்ல என்ன நான் கொடுத்தனும், என்ன கண்டென்ட் கொடுத்தனும், அது வந்து எல்லா அந்த டாக்குமெண்ட்ல பேஜஸ் வேற டாக்குமெண்ட்ஸ் வேற, மோர் தென் 1 பேஜஸ் தான் டாக்குமெண்ட். கரெக்டா? அது கிளியரா இருக்கிறீங்களா? ஸோ மோர் தென் 1 பேஜஸ் சேர்ந்தது தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல மாஸ்டர் பேஜ்ல நான் என்ன கொடுக்குறேனோ அந்த கண்டென்ட் எனக்கு எல்லா என்டையர் டாக்குமெண்ட்லயும் என்ன ஆகும், விசிபிளைஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் மாஸ்டர் பேஜோட மாஸ்டர் பேஜ்னா இதுதான். ஸோ இதனால எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா, எனக்கு டைம் சேவ் ஆகுது. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ்க்கும் போய் நான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே சேஞ்ச் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நான் மாஸ்டர் பேஜில் பண்ணிட்டேன்னா போகணும், என்னோட என்ன ஆகும், என்டையர் டாக்குமெண்ட்லையுமே சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. நம்ம எல்லா புக்கில் நம்ம புக்கு எடுத்துக்கலாம். புக்கில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அடோப் பேஜ் மேக்கர் இங்கே கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்கு, 2 பேஜஸ் இருக்கு. ஸோ நம்மளோட அடோப் பேஜ் மேக்கர் லெஃப்ட் ரைட்னு இருக்கும். அந்த கார்னர் பாருங்க, லெஃப்ட் ரைட் பிளாக்ல மென்ஷன் ஆயிருக்கா. ஸோ லெஃப்ட் ரைட்னு இருக்கு. ஸோ அந்த லெஃப்ட்ல நான் என்ன கொடுக்குறேனோ அந்த ஆடு ஈவன் அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ், ரைட் பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பர்ஸ். ஸோ லெஃப்ட்ல ஒரு ஐகான்ஸ் வந்து செட் பண்றேன். ஓகேவா? பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு ஐகான் செட் பண்றேன். அந்த ஐகானை எல்லா ஈவன் ரைட் தான், எல்லா ஈவன் பேஜஸ்லயுமே அந்த ஐகான்ஸ் வந்து என்ன ஆகும், இன்சர்ட் ஆயிருக்கும். 2ல இருக்கு, தென் 4ல இருக்கா, பட் 3லயோ 5லயோ 1லயோ இருக்கா அந்த ஐகான்ஸ் இல்ல. ஸோ மாஸ்டர் பேஜ்ல லெஃப்ட்ல நான் செட் பண்ணது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ஐகான்ஸை நம்மளோட ரைட் பேஜஸ்ல வந்து இன்சர்ட் பண்றேன். ரைட் பேஜ்ல இன்சர்ட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ். ஸோ அந்த என்டையர் பேஜ் 1 3 5 7 அப்படின்ற என்டையர் ஆட் நம்பர்ஸ் பேஜஸ்லயுமே நான் இந்த செலக்ட் பண்ண ஐகான்ஸ் என்ன ஆகும், போய் செட் ஆகிடும். ஸோ நான் ஒவ்வொரு பேஜ்லயுமே போய் அப்ல டவுன்ல நான் இன்சர்ட் பண்ணுங்கிற நெசசிட்டி எனக்கு கிடையாது. நான் மாஸ்டர் பேஜ்ல என்ன கொடுத்துட்டேனோ என்ன ஆகும், எனக்கு என்டையர் டாக்குமெண்ட்லயும் போய் செட் ஆகிடும். இதுதான் அந்த மாஸ்டர் பேஜ்ல உள்ள அட்வான்டேஜ். ஓகேவா? இப்போ நம்ம டிடிபி ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி அதை அந்த பேஜ்ல மாஸ்டர் பேஜ்ல போட்ட உடனே என்ன ஆகும், எனக்கு டாக்குமெண்ட் ஆனா டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு அந்த செப்பரேட் பேஜ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் பேஜ். It shortens the amount of time because you don't have create the same object repeatedly and subsequent pages. So நான் பண்ணிட்டேன், இது நான் ஒரு பேஜ்ல மாஸ்டர் பேஜ்ல கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுது, டைம் சேவ் ஆகுது. அட் த சேம் டைம் என்ன பண்றேன், நான் ஒரே ஆப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லாம ஒரே ஒரு பேஜ்ல நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்டையர் பேஜ் ஃபுல்லாவே கொடுத்துருது. இதுதான் இங்க சொல்லிருக்காங்க. It shortens the amount of time because you don't have create the same objects repeatedly on subsequent pages. Okay, wow. Then master pages commonly contain repeating இப்போ இது இந்த மாஸ்டர் பேஜ் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் இதுல அப்படின்னா என்னென்ன அப்படின்னா பேஜ் நம்பர் இருக்கும், லோகோ இருக்கும், தென் ஹெடர் ஃபுட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பேசிக்காவே ஒரு பேஜ்னு எடுத்துட்டோமே என்ன ஆகும், ஹெட்டிங் இருக்கும், ஹெட்டர்ஸ் ஃபுட்டர்ஸ் இருக்கும். ஹெட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் கொடுப்போம், ஃபுட்டர்ல நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம், பேஜ் நம்பர்ஸ் கொடுப்போம். ஸோ இதுதான் சொல்றாங்க, லோகோஸ், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபுட்டர்ஸ்,
இது எல்லாமே மாஸ்டர் பேஜ்ல காமனா கண்டென்ட் ஆயிருக்குது. இப்போ ஒவ்வொரு புக்குக்குமே என்ன பண்ணுவோம், நம்ம புக்கு நம்ம எடுத்துட்டோம், ஒரு ஆட் நம்பர், ஒரு ரைட் லெஃப்ட்னு இருக்கு. ரைட்ல என்ன பண்ணுவோம், வெறும் ஆட் நம்பர்ஸ், லெஃப்ட்ல ஈவன் நம்பர்ஸ். இப்படி வரும்போது என்ன ஆகுது, நம்ம மாஸ்டர் பேஜ்ல கொடுத்துருவாங்க. மாஸ்டர் பேஜ்ல கொடுத்துட்டு இந்த புக்குக்கு ஒவ்வொரு லெசன்ஸ்க்குமே இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ லெசன் நம்பர் மாறுதா, இந்த இடத்துல நமக்கு இது செகண்ட் லெசன் சாப்டர் 2 அடாப்ட் பேஜ் மேக்கர் கொடுத்துருப்பாங்க. இது லெசன் நம்பர் 3 டேட்டா பேஸ். ஸோ ஒவ்வொரு லெசனுமே சாப்டர் 2 சாப்டர் 3 அப்படின்னு மாத்திட்டே இருப்பாங்க. இதான் இங்க சொல்றாங்க. There also contain non-printing layout guides such as columns guide, ruler guides and margin guides. இந்த நம்ம மார்ஜின்லாம் கொடுக்குறோம், செட் பண்றோம்ல, அதான் சொல்லிடுறாங்க. You can create, modify and delete object on the master pages. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணிக்கலாம், புதுசாகவும் கிரியேட் பண்ணலாம். மாடிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன், வேற ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்கலாம். இதுதான் modification and delete object on the master page, just like any other object, but you must do so from the master pages themselves. நீ என்ன ஒரு ஆக்டிவேஷன்ஸ் பண்ணாலுமே என்ன பண்ணணும், மாஸ்டர் பேஜ்ல இன்க்ளூட் பண்ணா மட்டுமே தான் உனக்கு எல்லா பேஜஸ்லுமே விசிபிளைஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாஸ்டர் பேஜ்ல பண்ணலன்னா உனக்கு என்ன ஆகாது, தெரியாது எல்லா பேஜஸ்லயும். At the lower left corner of the document window, you can find the icon which represents the master pages, the letters L and R. L denotes left and R denotes right. Mark the master page icon for facing pages. A single side publications icon is marked by the R alone. கொடுத்துருக்காங்களா, நம்ம இங்க சொன்னது எல்லாமே இங்க கொடுத்துருக்கோமா, வந்திருக்கா? ஸோ இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர்ஸ் அண்ட் மாஸ்டர் பேஜ். ஒரு பேஜ் நம்பரை எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க நம்ம மாஸ்டர் பேஜ்ல, என்ன பண்ணணும், மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். தென் டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு now the cursor changes in one beam, அதாவது சிங்கிள் cursor. Then click on the left master page where you want to put the page number. எந்த இடத்துல நான் பேஜ் நம்பர் நான் கிளிக் பண்ணணும், அது நான் என்ன பண்ண போறேன், இப்போ கர்சர் வச்சிருக்கேன்னா எந்த இடத்துல நான் கிளிக் பண்ண போறேன், அந்த கர்சர் அந்த பேஜ் நம்பர் எனக்கு அந்த இடத்துல தான் வேணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், அந்த கர்சர் அங்கே வச்சுட்டேன். ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் பி, அதாவது பிரிண்ட் அப்படின்றது கொடுக்குறோம் இல்லையா, பேஜ் நம்பர் அப்படிங்கிறதுக்காக தான் பி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்றேன், LM அப்படின்றது பேஜ் நம்பர் டிஸ்பிளேஸ் இன் LM on the left master page. லெஃப்ட்ங்கிறதுனால LM கொடுத்துருக்காங்க. இது ரைட்னா என்ன ஆகும், RM அப்படின்னு வரும். Similarly, click on the right master page where you want to put the page number. எந்த இடத்துல அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் பின் கொடுத்துட்டேன். நான் எனக்கு ஒரு கர்சர் அதுல இருந்து ஆரம்பம் பண்றேன், இந்த சைஸ் வந்து சேஞ்ச் பண்றேன், ஏன்னா விசிபிளைஸ் ஆகணுங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ RM கொடுத்துட்டேன். ஸோ சிமிலர்லி the page number displays in RM on the right master page but will appear correctly in actual pages. சேஞ்ச் ஆகுதா, 4 கொடுத்துட்டா இது என்னது ஆட் நம்பர், இங்க இந்த ஈவன் நம்பர், ரைட் கிளிக் ஹியர் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுது, ஒரு பேஜ் எப்படி நான் இன்சர்ட் பண்ண போறேன், ஒவ்வொரு இன்சர்ட் பண்ணும்போது 6 7 8 9 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ரைட்ல வர்றது எல்லாமே ஈவன் நம்பர், லெஃப்ட்ல வர்றது எல்லாமே ஈவன் நம்பர், தென் ரைட்ல வர்றது எல்லாமே ஆட் நம்பர். நம்ம புக் அப்படி தானே இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம புக்கே பார்த்துக்கோங்க, அதுதான் நம்மளோட ஒரு டிடிபி ஒர்க், அடாப் பேஜ் மேக்கர் ஒர்க்குக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா? இதே ஹைடிங் மாஸ்டர் ஐட்டம்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது, இது வந்து பேஜ் நான் வந்து ஒரு பேஜ் நம்பர் நான் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். இது எப்படி பண்றது, தென் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் ஐட்டம்ஸ் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வியூல போய் டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னா அது எப்போதுமே யூஸ்வலாவே டிக்கில் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், அந்த அன்டிக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அது ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எப்போதுமே விசிபிளாக இருக்கும். எனக்கு தேவையில்லை அந்த மாஸ்டர் பேஜ் ஐக்கான்ஸ் வந்து எனக்கு இந்த பேஜ் எனக்கு டிஸ்பிளே தேவையில்லை அப்படின்னா வியூவில் போய் நான் என்ன பண்ணணும், டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் அந்த ப்ராப்பர் லிஸ்ட் பாக்ஸ் எனக்கு என்ன ஆகாது, விசிபிளைஸ்ட் ஆகாது. ஷோவிங் மாஸ்டர் பேஜ் பேலட். இன்னைக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாஸ்டர் பேஜ் பேலட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி விண்டோவில் போய்
ஷோ மாஸ்டர் பேஜ் பேலட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு அந்த அந்த பேலட் வந்து வியூ ஆகுது, ஷோ ஆகுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பேஜ் எப்படி நான் கிரியேட் பண்றது, ஓகேவா? கிரியேட்டிங் a master page. By default, all page maker document have a master pages already created document master. ஸோ நம்ம எப்போதுமே அன்டைட்டில் பேஜ்னு சொல்லி வருது இல்லையா, நம்ம ஒவ்வொரு விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் என்ன ஆகுது, ஒரு ஒரு பேஜ் வந்து சிங்கிள் பேஜா கிரியேட் ஆகுது இல்லையா, டிசைன்டா இல்லை சிங்கிளா இல்லை பிளாங்க் டாக்குமெண்டா கேட்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த மாஸ்டர் பேஜை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் மாஸ்டர்னு ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கும். But sometimes you will require more than one master page அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன் நான், you can set up multiple master pages for any publication, each page containing a specific combination of headers, footers, page numbers, frames and other elements that you want to use over and over. ஸோ நான் எனக்கு எனக்கு ஒரு பேஜ் இருக்கு, எனக்கு ஒரு பேஜ் பத்தாது, மோர் தென் ஒன் பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் மாஸ்டர் பேஜஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பேஜஸ்க்குமே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையே, லெஃப்ட் ரைட் மாஸ்டர் பேஜ் இருக்கும், அதில் வந்து ஹெடர் ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு காம்பினேஷன் ஃப்ரேம்ஸ் மாற்றிக்கலாம், பேஜ் நம்பர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ஸுமே நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லா மாஸ்டர் பேஜ்லையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டூலை ஹைட் பண்ணிக்கிறேன், ஒரு கிரியேட் ஒரு நியூ ஒவ்வொரு மாஸ்டர் பேஜையும் என்ன பண்ணுறேன் நான் கிரியேட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கிரியேட் a நியூ ஒரு மாஸ்டர் பேஜை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, கிளிக் த நியூ மாஸ்டர் பேஜ் ஐகான் இந்த மாஸ்டர் பேஜ் பேலட். மாஸ்டர் பேஜ் பேலட்ல நியூ ஐகான் மாஸ்டர் பேஜ்னு இருக்கும், டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதில் நான் போய் எனக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அந்த நேமை ஃபில் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, நேம்ங்கிறது பேஜ் 1 பேஜ் 2 இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நியூவாக ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணேன், இந்த நியூ மாஸ்டர் பேஜின் நேம் ஃபீல்டு அதில் கொடுத்துட்டு நான் கொடுக்கணும். மேக் த அப்ரோப்ரியேட் சேஞ்சஸ் இந்த மார்ஜின்ஸ் அண்ட் காலம்ஸ் கைட் ஃபீல்ட்ஸ். இந்த மார்ஜின் காலம்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நான் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை டிஃபால்ட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த A4 A3 இந்த டைப் போய் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, நான் என்ன நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் பண்ணலாம்னா ஒன்றும் விஷயம் இல்லை, பிரிண்ட் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணலாம், பேஜ் அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம், இந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு நான் எந்த இன்சைடு அவுட் சைடு ஒவ்வொரு அந்த மார்ஜினோட சைஸு வித்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்சைடு அவுட் சைடு டாப்பு பாட்டம் எவ்வளோ, காலம்ஸ் எவ்வளோ, ஸ்பேஸ் பிட்வீன் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி இன்ச்சஸ் நான் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ எனக்கு அதை மட்டும் நான் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒரு நியூ மாஸ்டர் பேஜை கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இருக்கா, ஸோ ஒரு மாஸ்டர் பேஜ் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் அது இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு மோர் தென் ஒன் மாஸ்டர் பேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், மோர் தென் ஒன் டாக்குமெண்ட் ஒவ்வொரு பேஜையும் நான் என்ன பண்ணேன், நியூவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், பேலட்டில் மாஸ்டர் பேஜ் ஐக்கானில் போய் நியூ மாஸ்டர் பேஜ் டயலாக் அப்படின்றத நான் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதில் நேம் ஃபீல்டு வரும், அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண எனக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் போய் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது எப்படி, இது நான் இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது, லாஸ்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் ஆஃப் அவர் லெசன் நம்பர் 2 அடாப் பேஜ் மேக்கிங். இப்போ மாஸ்டர் பேஜில் ஒரு மாஸ்டர் பேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணுறது எப்படி, தென் ஒரு ஷோ மாஸ்டர் பேஜ் பேலட்டை எப்படி ஷோ பண்ணுறது, ஒரு நியூ மாஸ்டர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட் என்ன பண்ண எல்லா ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு நான் ஒர்க் பண்ணதை பேஜ் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன் எப்படிங்கிறத பார்க்கலாம். மோர் தென் ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கும்போது மோர் தென் ஒன் பேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நான் பிரிண்டர் கொடுக்கும் போதே எனக்கு என்ன ஆகும், இப்போ பிரிண்ட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அந்த பிரிண்டரோட நேம் வந்து காமிக்கும். இன்கேஸ் கரெக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணும், பர்டிகுலராக நான் போய் செலக்ட் பண்ணணும். தென் எத்தனை காப்பி எனக்கு தேவைப்படும், அங்கே கொடுத்தாங்க கொலெக்ட், ரிவர்ஸ் அண்ட் ப்ரூஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நான் பற்றி என்ன சொல்கிறேன். இதில் ஆல் பேஜஸ் இருக்குது, ரேஞ்சஸ் இருக்குது. ஆல்ல என்ன ஆகும்னா எனக்கு என்னது எல்லா பேஜஸுமே வரும், இல்லை ரேஞ்சஸ்னா 1 to 7 ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து 7th பேஜ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். இது வந்து 1 to 7 அதாவது ரேஞ்சஸில். இக்னோர் நான் பிரிண்டிங் செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. தென் பிரிண்டிங் போத் சைட் போத் பேஜஸா இல்லை
தென் என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன், ஃப்ரண்டா பேக்கா இதெல்லாமே சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த செட்டிங்ஸ் ஃப்ரம் த பிரிண்ட் document in dialog box as a select the print from the printer drop down list box, choose the pages to be printed in the pages group box by selecting one of the following available options. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல் இருக்கு, தென் ரேஞ்சஸ் இருக்கு. ஆல் என்ன சொன்னேன்னா எல்லாமே எல்லா பேஜஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது ஆல். ஸோ ரேஞ்சஸ்க்கு போது 1 to 7 அப்படிங்கிறது எத்தனை 7 பேஜஸ் தான் இருக்குங்கிறதுனா 1 to 7. ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே என்ன சொல்றாங்க, யூ கேன் யூஸ் கமெண்ட்ஸ் செப்பரேட் த பேஜ் நம்பர். செப்பரேட் ஒவ்வொரு நான் பேஜ் நம்பர் எனக்கு ஒரு பர்டிகுலராக இந்த பேஜ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், செப்பரேட் த பேஜ் நம்பர் அப்படிங்கும்போது கமா நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, செப்பரேட் ஆகும். ஸோ 5,7,3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 5th பேஜ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும், தென் 7th பேஜ் பிரிண்ட் ஆகும், தென் 3rd பேஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 3 பேஜஸ் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகும். இதுதான் செப்பரேட் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 5,9,15,26 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டாக்குமெண்ட்ல எத்தனை பேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், செப்பரேட் பண்றதுக்கு கமா கொடுத்துட்டு நான் இந்த ரேஞ்சஸ்ல போய் கமா கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் நான் சொன்ன என்ன பர்டிகுலர் பேஜஸ் மட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ரேஞ்சஸ் வர்றது. தென் யூஸ் த ஹைஃபன் டு பிரிண்ட் பேஜ் ரேஞ்சஸ். ஹைஃபன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும், இப்போ 10 to 17 கொடுத்துருக்காங்க. இப்போ 10 to 17 போது 10th பேஜ்ல ஸ்டார்ட் ஆகி 17 பேஜ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், அந்த காப்பி வரும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது 2 to 4. இப்போ 2nd பேஜும் பிரிண்ட் ஆகும், 3rd 4th இந்த 3 பேஜஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதான் அந்த ஹைஃபன் கொடுக்குறது என்னது, ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட். Then to print the particular page to the end of the document, enter the starting page number followed by hyphen. அதாவது லாஸ்ட் பேஜ் எனக்கு பர்டிகுலர் இப்போ 6th பேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 6th பேஜ் கொடுத்துட்டு ஹைஃபன் நான் கொடுத்துட்டேன்னா வெறும் 6th பேஜ் மட்டும் கொடுக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பேஜ் எல்லாம் ஆகாது, பிரிண்ட் ஆகாது. தென் யூ மே ஆல்சோ கம்பைன் இண்டிவிஜுவல் பேஜ் நம்பர் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ். என்ன பண்ணலாம், நான் கமா கொடுத்துட்டேன்னா செப்பரேட் ஆகும். அதே மாதிரி 1 to 26 கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுது, எனக்கு செப்பரேட்டாகவும் பண்ணும். இதே மாதிரி அந்த ரேஞ்சஸ் 6th பேஜ்லேருந்து 18 பேஜ் வரும், 1,3 பேஜும் வரும். ஸோ எனக்கு பேஜஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்காக கமா அண்ட் ஹைஃபன்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. You can also print only odd number and even number pages. Select odd pages and even pages. கொடுத்துருக்காங்களே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, both pages இல்லை odd pages even pages அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஃப்ரம் the print drop down list box. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே both pages even pages இல்லை odd pages 1 3 4 1 3 5 7 இது எல்லாம் வந்து ஆர்டர் ஈவன் இது மாதிரி வரும். ஸோ டைப் the number of copies from you want to copies the text box. ஜெராக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு 5 காப்பி வேணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5 காப்பியில என்ன சொல்லுவாங்க, எல்லா பேஜஸ்லயும் 5 காப்பி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஜெராக்ஸ் பண்றதுக்கு கொலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது பிரிண்டர் ஜெராக்ஸ் தானே ஒரு அதே மாதிரி. ஸோ கொலேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கொலேட் ஆப்ஷன் இஸ் நாட் செலக்டட். அந்த பிரிண்டர்ல கொலேட்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணல அப்படின்னா பேஜ் மேக்கர் வில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் 4 காப்பீஸ் ஆஃப் பேஜ் 1 then 4 copies of page 2 and so on. இப்போ கொலேட் நான் கிளிக் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா பேஜ் 1 4 டைமும் பேஜ் 2 4 டைமும் அதே மாதிரி அப் டு என்னது பேஜ் 4 அது வரைக்குமே 4 காப்பீஸா எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க சொல்றது புரியுது. இந்த கொலேட்ங்கிற ஆப்ஷன் வந்து இங்க நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னு, யூ கேன் சூஸ் வெதர் டு கொலேட் த பேஜ் ஆர் நாட். இந்த செலக்ட் பண்ணாலும் எப்படி, கொலேட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் எப்படி இருக்கும், செலக்ட் பண்ணலனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் யூ வாண்ட் டு பிரிண்ட் 4 காப்பீஸ் ஆஃப் 5 பேஜஸ் டாக்குமெண்ட், 4 காப்பீஸ் எனக்கு வேணும் 5 டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், நம்ம கொலேட்டுங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்,
எனக்கு அந்த 5 காப்பி அதாவது 5 பேஜஸுமே 4 நாளா வரும். ஃபர்ஸ்ட் பேஜ் 4 தடவை, செகண்ட் பேஜ் 4 தடவை, ஃபோர்த் இது மாதிரி அப் டு 5th பேஜ் வரைக்கும் இந்த கொலேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலைன்னா இஃப் த கொலேட் ஆப்ஷன் இஸ் செலக்டட் the page maker will print complete set of pages 1 to 5 then second set of 1 so ஸோ இப்போ நான் கொலேட்டன் தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது 1 to 5 ஒரு செட்டு பெஞ்சும் செகண்ட் பேஜ் வந்து 1 to 5 ஒரு பெஞ்சு இது மாதிரி 5 செட் ஆஃப் பெஞ்ச் எனக்கு கொடுக்கும். புரியுதா இந்த டிஃபரன்சியேஷன்? ஆஃப்டர் சூசிங் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் இன் த பிரிண்ட் டாக்குமெண்ட் dialog box, click print button to the print the document. Make sure the printer is switched on. என்ன சொல்றாங்க? காமெடி பண்றாங்க. இதெல்லாம் ஓகே, நீ எல்லாம் பண்ணிட்ட. பட் இதெல்லாம் நீ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பிரிண்டரோட பட்டனை நீ ஆன் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. பிரிண்டரை ஆன் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த செஷன் முடிஞ்சிச்சு நம்மளோட செகண்ட் லெசன் அடோப் பேஜ் மேக்கர். ஸோ ரொம்ப ஈஸியான லெசன்ஸு, பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு படிங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வருது. அட் த சேம் டைம் நமக்கு ப்ராக்டிகல் செஷன்ஸ் கூடவே வருது. ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.